சந்தோஷமா இருக்கிறேன்னு சும்மா தானே சொல்றீங்க. உள்ளத்துக்குள்ள பயம் இருக்குல்ல. வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி அப்படி காமிக்கிறீங்க, நல்லதுதான். உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஒரு கலக்கம், என்ன ஆகுமோன்ற ஒரு கலக்கம், இருதயத்தில் ஒரு கலக்கம் காணப்படுதா? இந்த பயத்துக்கு நம்ம இடம் கொடுத்து இந்த பயத்தின் காரியத்திற்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோன்னு வைங்க, அது அப்படியே கலக்கத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிடும். இருதயத்துல ஒரு கலக்கம், அப்படியே ஏதோ ஒண்ணு திகைப்பு காணப்படும். அந்த மாதிரி இருக்குதா? வெளியில தெரியல, ஆனா உங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த கலக்கம் தெரியுது. ஏதோ ஒரு சம்பவம் உங்க வீட்டுல, நீங்க வேலை செய்யற இடத்துல, அல்லது பிசினஸ்ல, அல்லது உங்களுடைய சூழ்நிலையில உங்களை அப்படியே கலங்க பண்ணுது. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோன்னு சொல்லி. அது மாதிரி நீங்க கலங்கின இருதயத்தோட இன்னைக்கு பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். ஆண்டு சொல்லார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேனே, நான் உன்னை கைவிட மாட்டேனே. இல்ல, நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணல, நான் பைபிள் வாசிக்கல, நான் இப்போ நிறைய பிஸி இதுல ஆயிட்டேன், அதனால நீங்க என்னை கைவிட்டிருப்பீங்கல்ல. நீ என்னை விட்டு விலகினாலும் நான் இப்படி உன்னை கைவிடுவேன். நீ ஒரு நாள் ஜெபிக்காட்டா நான் உன்னை கைவிட்டுட்டு போயிடுவேனா? நீ ஒரு நாள் வேற வாசிக்காட்டா நான் உன்னை மறந்துட்டு கைவிட்டுட்டு போயிடுவேனா? நான் என்ன மனுஷனா? நீ சரியில்லை, உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றதுக்கு? உன் பலவீனம்னு சொந்து போயிட்ட, உனக்கு தெரியுதில்ல தப்பு பண்ணிட்டோன்னே. இன்னைக்கு வாசி, இன்னைக்கு ஜெபம் பண்ணு, இனிமே ஜெபம் பண்ண ஆரம்பி, இனிமே வேற வாசிக்கிட்டு ஒழுங்கா இருக்க ஆரம்பி. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். இது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேனா? ஏன் உன் இருதயம் கலங்குது? அப்ப இருதயம் கலங்குதுன்னா உனக்குள்ள ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியுது இல்ல, சரிப்படுத்திக்க. நான் உன்னை தூரவா தள்ளிட போறேன். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, நான் என்னை சரிப்படுத்தி கொடுறேன், இந்த பயம் கலக்கத்தின் விடுதலை கொடுங்க சொல்லிரு. நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன்ல, உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்.